அது 12 நவம்பர் 2021 அன்னைக்கு ஜார்க்கண்ட் மாநிலம் ஜாம்ஷெட்பூர்ல வாழ்ந்துட்டு வந்த 32 வயதான வர்ஷா பட்டேல்னு சொல்லப்படுற ஒரு இளம் பெண் காணாம போயிட்டதா அவங்களுடைய சகோதரி ஜெயா பட்டேல் ஜார்க்கண்ட் காவல் நிலையத்துல ஒரு புகார் ஒண்ணு குடுக்கறாங்க. அவங்களுடைய புகாரை வாங்கிக்கிட்ட போலீஸ் வழக்கம் போல அவங்களுடைய விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சூழல்ல ISWPன்னு சொல்லப்படுற நிறுவனத்துக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல இருந்து ஒரு சாக்கு மூட்டைய கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சு எடுக்கப்பட்ட மூட்டையில ஒரு இளம் பெண்ணோட சடலம் இருக்கிறது தெரிய வருது போலீஸ்க்கு. இதுக்காக ஏற்கனவே வந்த மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க போலீஸ். அப்படி செக் பண்ணும்போது ஜெயா பட்டேல் என்ற நபர் தன்னுடைய சகோதரிய காணோம் சொல்லி ஒரு 4 நாட்களுக்கு முன்னதா ஜெயா பட்டேல் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்றது தெரிய வந்தது போலீஸ்க்கு. இதுக்காக ஜெயா பட்டேல சடலம் மீட்கப்பட்ட இடத்துக்கு வந்து அடையாளம் காட்ட சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அப்படி சடலம் மீட்கப்பட்ட இடத்துக்கு வந்த ஜெயா பட்டேல் சடலத்தை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட காணாம போன தன்னோட சகோதரியான வர்ஷா பட்டேல் இவங்க தான் சொல்லி அடையாளம் காண்பிச்சிருக்காங்க போலீஸ்க்கு. இதன் பிறகு போலீஸ் வர்ஷா பட்டேலை பத்தின இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. வர்ஷா பட்டேலை எதுக்காக கொலை செஞ்சிருக்காங்கன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு TFT கிரைம். நான் உங்கள் பிரியா. 32 வயதான வர்ஷா பட்டேல் ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கிற ஜாம்ஷெட்ன்ற ஊர்ல வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கூட பிறந்த சகோதரிகள் 3 பேருன்னு சொல்லப்படுது. இவங்க பியூட்டிஷியனா பயிற்சி எடுத்து சொந்தமா கடை நடத்தி வந்ததா சொல்லப்படுது. இவங்களுடைய அம்மா பேரு லட்சுமி பட்டேல். வர்ஷா பட்டேலுக்கு திருமணமாகி கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கணவன் மனைவி இருவரும் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அப்படி பிரிந்து வாழ்ந்துட்டு வந்த வர்ஷா பட்டேல் கொஞ்ச நாட்கள்லயே பீகாரை சேர்ந்த முன்னாள் போலீஸ் அதிகாரியான தர்மேந்திர சிங் சொல்லப்படுற ஒரு நபர் கூட நெருங்கி பழகி வந்தாங்க. அவங்களுடைய நட்பு நாளடைவுல திருமணத்துக்கு புறம்பான உறவா மாற ஆரம்பிச்சது. பீகாரை சேர்ந்த முன்னாள் போலீஸ் அதிகாரியான தர்மேந்திர சிங் ஜார்க்கண்ட் மாநிலத்துல இருக்கிற சாக்கி காவல் நிலையத்துல அதிகாரியா நியமிக்கப்பட்டாரு. அதன் பிறகு போலீஸ் அதிகாரியான தர்மேந்திர சிங்கும் வர்ஷா பட்டேலும் அடிக்கடி தனிமையில சந்திச்சு வந்தாங்க. இந்த சூழல்ல வர்ஷா பட்டேல் தர்மேந்திர சிங்க்கு காவல் நிலையத்துல ஜீப் ஓட்டுநரா இருக்கிற ஜிம் என்ற நபர் கூட பழக்கம் ஏற்படுது. ஜிம்மின் சொல்லப்படுற நபர் தர்மேந்திரன் காவல் நிலையத்திலேயே தனியார் ஜீப் டிரைவரா வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இதற்கிடையில வர்ஷா பட்டேல் கிட்ட தர்மேந்திர சிங் தனக்கு திருமணம் ஆகலன்னு தனக்கு திருமணத்துக்காக தன்னோட அம்மா வீட்டுல பெண் தேடிட்டு இருக்கிறதாவும் சொல்லி இருந்திருக்காரு. தர்மேந்திர சிங் தன்னோட சகோதரிக்கு வீட்டுல திருமண ஏற்பாடு செய்து வரதால தனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைன்னு சொல்லி வர்ஷா பட்டேல் கிட்ட கேட்டு இருந்திருக்காரு. வர்ஷா பட்டேலும் அதுக்கு சம்மதம் தெரிவிச்சு 1,64,000 ரூபாய் தர்மேந்திர சிங் கிட்ட அவருடைய சகோதரிக்காக கொடுத்திருந்திருக்காங்க. அதே நேரத்துல வர்ஷா பட்டேலும் அவங்களோட தேவைகளுக்கு மாதம் மாதம் தர்மேந்திர சிங் கிட்ட இருந்து தான் பணம் வாங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சூழல்ல தான் நவம்பர் 12ஆம் தேதி 2021 அன்னைக்கு இரவு 8:30 மணிக்கு தர்மேந்திர சிங் வர்ஷா பட்டேல் வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படி வந்தவரு வர்ஷா பட்டேல் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டதா சொல்லப்படுது. வர்ஷா பட்டேல் தர்மேந்திரருக்கு தெரியாம ஜிம்மி கூட பழகி வந்தது தர்மேந்திர சிங்க்கு தெரிய வரவே பிரச்சனை பெரிதாகி இருக்கு. இதனால கோவம் அடைஞ்ச தர்மேந்திர சிங் வர்ஷா பட்டேல் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு. அதன் பிறகு தர்மேந்திர சிங் வர்ஷா பட்டேல அவங்க வீட்டுல இருந்து தன்னோட பைக்ல ஏத்திக்கிட்டு அவருடைய அபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்காரு. அப்படி வீட்டுக்கு போன வர்ஷா பட்டேல் கிட்ட மறுபடியும் ஜீப் டிரைவரான ஜிம்மிய பத்தி மறுபடியும் கேட்டிருந்திருக்காரு தர்மேந்திர சிங். இதனால இருவருக்குள்ளயும் பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த பிரச்சனையில தர்மேந்திர சிங் வர்ஷா பட்டேல தாக்கி இருக்காரு. அப்படி தாக்கும் போது வர்ஷா பட்டேலோடைய தலை செவுத்துல மோதி கீழே விழுந்திருந்திருக்காங்க. அப்படி விழுந்தவங்களை கழுத்தை நெரிச்சு தர்மேந்திர சிங் கொலை செஞ்சிருக்காரு. வர்ஷா பட்டேல் இறந்து போனதை உறுதிப்படுத்திக்கிட்ட தர்மேந்திர சிங் அந்த உடலை எடுத்து ஒரு சாக்கு பையில மூட்டையா கட்டி இருந்திருக்காரு. உடல் கட்டப்பட்டு இருந்த மூட்டைய என்ன செய்யறதுன்றது தெரியாம தன்னோட கூட வேலை பார்க்கிற காவலாளி ஒருவரை தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காரு. அப்படி கூப்பிட்டு வந்தவர்கிட்ட அந்த மூட்டையில இருக்கிறது எல்லாமே பூஜை சாமான்களா இருக்கு, இத கொண்டு போய் ஒரு குளத்துல தான் போடணும்னு சொல்லி அந்த காவலாளி உதவியோட அவரோட பைக்லயே வச்சு கட்டி அந்த மூட்டையை கொண்டு போய் ISWP என்ற நிறுவனம் இருக்கிறதுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்துல தூக்கி வீசி இருந்திருக்காரு. அப்படி வீசிட்டு வர்ஷா பட்டேல் பயன்படுத்தின பொருளையும் தங்க ஆபரணங்களையுமே அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்க புதார்ல தூக்கி வீசி இருக்காரு. இதன் பிறகு அவர் கொண்டு வந்த பைக்க அதே குளத்தாண்ட நிப்பாட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னோட சொந்த ஊரான பீகார்ல
பீகார்ல இருக்க RR நகருக்கு போயிருந்திருக்காரு. அதே ஊர்ல அவருடைய உறவினர் திருமணம் ஒண்ணு அங்க நடக்க இருக்கிறதால நவம்பர் 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் காவல் நிலையத்துல தனக்கு விடுப்பு கேட்டு லீவ் எடுத்துக்கிட்டதா சொல்லப்படுது. அதன் பிறகு வர்ஷா பட்டேலுடைய இளைய சகோதரியான ஜெயா பட்டேலும் அவங்களுடைய அம்மாவும் அவங்கள தேட ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு இரவு முழுதுமே காத்திருந்தும் வர்ஷா பட்டேல் வராததால மறுநாள் காவல் நிலையத்துல தன்னோட சகோதரி காணும் சொல்லி புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தர்மேந்திர சிங் கூட தன்னோட சகோதரி பழகி வந்தது ஜெயா பட்டேலுக்கு முன்னதே தெரிஞ்சிருந்ததால அவங்க தர்மேந்திர சிங்க்கு தொலைபேசி மூலமா தன்னோட சகோதரியை பத்தி விசாரிச்சாங்க. ஆனா அப்படி விசாரிக்கும் போதும் தர்மேந்திர சிங் ஏதாவது ஒரு நண்பர்களை பாக்கிறதுக்கு போயிருக்கிறதாவும் நிச்சயம் திரும்பி வருவான்னு சொல்லி அவங்களுடைய தொடர்பை கட் பண்ணி இருந்திருக்காரு. அதன் பிறகு ஜெயா பட்டேலுக்கு சந்தேகம் வலுக்கவே மறுபடியும் காவல் நிலையத்துல புகார் ஒண்ண கொடுத்திருக்காங்க. அவங்க தர்மேந்திர சிங் மேல சந்தேகம் இருக்கிறதாவும் தன்னோட சகோதரி தர்மேந்திர சிங் கூட தான் அன்னைக்கு இரவு போனத அக்கம் பக்கத்து வீட்டார் பார்த்ததாவும் சொல்லியிருந்தாங்க. இதனால சந்தேகப்பட்ட போலீஸ் இந்த கேஸ்ல தீவிரமா விசாரணை ஆரம்பிச்சாங்க. அவங்களுடைய விசாரணையில வர்ஷா பட்டேலோட முன்னாள் கணவர் மேலையும் ஜீப் டிரைவர் ஜிம்மி மேலையும் தர்மேந்திர சிங் மேலையும் சந்தேகம் ஏற்பட்டது. இதற்கிடையில நவம்பர் 18ஆம் தேதி குளத்துல இருந்து வர்ஷா பட்டேலோட உடலை கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க போலீஸ். அவங்களுடைய உடல் கிடைச்சதுமே இந்த கேஸ அதிதீவிரப்படுத்தின போலீஸ் பீகார்ல இருக்கிற தர்மேந்திர சிங்க அவரோட ஊர்ல வச்சே கைது பண்ணிருக்காங்க. அப்படி குளத்துல இருந்து எடுக்கப்பட்ட உடலுக்கு பக்கத்திலேயே வர்ஷா பட்டேலோட மொபைலும் அவங்களுடைய தங்க ஆபரணங்களையும் மீட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்திலேயே ஒரு மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதன் பிறகு வர்ஷா பட்டேலோடைய கேஸ அதிதீவிரப்படுத்தின போலீஸ் 3 நபர்கள் கிட்டயுமே விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அந்த விசாரணையில தர்மேந்திர சிங் வர்ஷா பட்டேல கொலை செஞ்சதா வாக்குமூலம் கொடுக்கிறாரு. தர்மேந்திர சிங் கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில வர்ஷா பட்டேல் ஜிம்மி கூட பழகி வந்தது தனக்கு பிடிக்காத காரணத்தினாலேயே கொலை செஞ்சதா சொல்லியிருக்காரு. அதோட தர்மேந்திர சிங்க்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறதும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. வர்ஷா பட்டேல் கொலை செய்யப்பட்ட நாள்ல இறுதியா தர்மேந்திர சிங் கூட தான் பைக்ல போனதா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சாட்சி சொல்லியிருக்காங்க. அதோட வர்ஷா பட்டேல் மொபைல்ல இருந்து இறுதியா தர்மேந்திர சிங்க்கு கால் போனதுக்கான ரெக்கார்டும் போலீஸ் கண்டுபிடிச்சு எடுத்திருக்காங்க. இதன் பிறகு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தின தர்மேந்திர சிங்க்கு IPC செக்ஷன் 201 மற்றும் 302 பிரிவின் கீழ் இரட்டை ஆயுள் தண்டனை கொடுத்து தீர்ப்பளிச்சது. இந்த தீர்ப்பை கேட்ட வர்ஷா பட்டேலோட அம்மா தன்னோட மகளுக்கு நீதி கிடைச்சத நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்படுறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட மகள் நிர்வாக அதிகாரியா ஆகணும்ன்றதே அவளுடைய லட்சியமா இருந்ததாவும் சொல்லியிருக்காங்க. இறுதியா வர்ஷா பட்டேலோடைய அட்டாப்சி ரிப்போர்ட்ல வர்ஷா பட்டேல் இறப்புக்கு முன்னாடி பல போராட்டங்களை சந்திச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோட தலையில பலத்த காயம் அடைஞ்சு கழுத்து நெரிக்கப்பட்டு உடல் முழுவதும் பல காயங்கள் இருந்ததா ரிப்போர்ட்ல வெளியாயிருக்கு. எப்போதுமே திருமணத்தை தாண்டிய உறவு என்னைக்குமே கிரைம்ல தான் முடியும்ன்றது இந்த கேஸ் ஒரு உதாரணம் கூட சொல்லலாம். இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.